ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Revathi Selvam Creations யூடியூப் சேனல். என்னோட சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய கேரட் பூரி வெங்காய மசாலா செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இது போல் துருவி வச்சுருக்கேன். மாவோடு போட்டு பிசையறதுக்காக கொஞ்சம் கேரட் தனியாக எடுத்து வச்சுடுங்க. துருவின இந்த கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் எப்போவுமே பூரி கோதுமை மாவில் தான் செய்வேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் பியூரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைக்காமல் வச்சுருக்க கேரட் துருவலையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முதல்ல தண்ணி சேர்க்காமல் இந்த கேரட் பியூரிலே நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. பூரிக்கு மாவு பிசையும் போது சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக மாவு பிசைஞ்சிடக்கூடாது. மாவு கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி மாவு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததும் நல்லா பஞ்ச் பண்ணி விடுங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மாவு ஃபுல்லாக நல்லா தடவி விடுங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம வெங்காய மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உரிச்ச 10 பல்லு பூண்டு, பொடியை நறுக்குன இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது கூட நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இப்போ கடலை மாவு கரைச்சலை இந்த குழம்போடு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால குழம்பு ஆறினதும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் செமி கிரேவி கன்சிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூரி திரட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பூரி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க பூரியை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். முதல்ல எண்ணெயில் பூரி போட்டதும் நல்லா அமுத்தி விடுங்க. சூடான எண்ணெயை அந்த பூரி மேலே ஊற்றுனீங்கன்னா அப்படியே நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இப்போ பூரியில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லா பூரியும் சுட்டு எடுத்துக்கலாம்.
அவ்வளவுதான். புசு புசுன்னு பூரியும், சூடான வெங்காய மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய ரெசிபீஸோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.